அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று பைத்தியம் தாங்க. இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன மக்கள் என்னதான் காரி காரி துப்புனாலும் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. நாங்குநேரியில் நடந்த படுகொலை சம்பந்தமாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இந்த திருமாவளவன் கொடுத்த மண்ணாங்கட்டி விளக்கம் என்ன தெரியுமா? பாருங்க. தென் மாவட்டங்களில் சாதியின் பேரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று என்ன தோன்றுகிறது? எவ்வளவு கேவலமான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? அப்படியே அறிவாலய கக்கூசில் உட்கார்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்ச மாதிரியே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த திருமாவளவனை போன்ற ஆட்கள் அவங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரலனா கூட அதுக்கு RSS தான் காரணம், பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. நாங்குநேரில் நடந்த இந்த படுகொலைக்கு RSS காரணம், பிஜேபி காரணம்னு சொல்ற திருமாவளவன்ட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சரி இதுக்கு பிஜேபி RSS காரணம்னு சொல்றீங்க, தமிழகத்தில் இந்த 2 மாசத்துல எவ்வளவு கொலைகள் தெரியுமா நடந்திருக்கு? ஒரு கொலை இல்லை, 2 கொலை இல்லை, 194 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு இங்க பாருங்க செய்தியா வந்திருக்கு. அப்ப இந்த கொலைகளுக்கெல்லாம் யாரு காரணம்? அண்ணா யூனிவர்சிட்டியில திமுகவோட தீவிர ஆதரவாளராக இருந்த இந்த நம்ம மா சுப்பிரமணியன் சாரோடலாம் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது ஃபோட்டோலாம் எடுத்தார்ல ஞானசேரன் அப்படிங்கிற பொறுக்கி பையன், அவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் பூந்து ஒரு சகோதரியை சீரழிச்சான். அதுக்கும் RSS பிஜேபி காரணமா? வேங்கவேல் தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்காங்க. திருமாவளவன் சார் இதுக்கெல்லாம் பிஜேபி RSS தான் காரணமா? ஏன்னா தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு அகல பாதாளத்தில் போயிருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள், எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், எங்க பார்த்தாலும் கொலைன்னு தொடர்ந்து நரக சுடுகாடா தமிழகம் மாறிட்டு இருக்கு. ஆனா திருமாவளவன் சும்மா பயங்கரமான முட்டுங்க. திமுக காரன் கூட இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம முட்டு கொடுப்பானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு படு கேவலமா திருமாவளவன் இறங்கியிருக்காப்புல. அதுலயும் பாத்தீங்கன்னா நாங்குநேரி சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள். அவங்களுக்காக நான் கட்சி நடத்துகிறேன், நான் இவங்களுக்காக தான் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற திருமாவளவன் இந்த பிரச்சனை நடந்த உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு ஓடோடி போயிருக்கணுமா வேணாமா? ஆனால் திருமாவளவன் போகலை. அவர் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நான் இஸ்ரேலை எதிர்க்கிறேன், அமெரிக்காவை எதிர்க்கிறேன், ஏய் அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு ட்ரம்ப் யாரையாது செவிலில் ஓடு அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க, யாருனே தெரியாது. இங்கே உட்காந்து அதற்கு நான் கம்பு சுற்றுறேன், ஈரானில் பிரச்சனை, இங்கே பிரச்சனை அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. நேரடியாக அங்கே போய் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்குன்னு நேராக அந்த மக்கள்கிட்ட போய் நிற்க வேண்டிய திருமாவளவன் வீடியோ காலில் நாடகத்தை போட்டுட்டு இருக்காப்புல. அந்த கன்றாவியான காட்சிகள் கூட இப்போ வெளியே இருக்கு. மக்கள் கண்ணாபின்னு காரி துப்புறாங்க, கண்ணாபின்னு காரி துப்பிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாங்குநேரி சம்பவம் எதனால் நடந்தது அப்படிங்கிறத தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டீகோட் பண்ணி ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. தமிழக சட்டம் ஒழுங்கின் மோசமான நிலைக்கு நாங்குநேரி கொலை சம்பவமே சாட்சி. 5 ஆண்டுகளில் 65,000 கிலோ கஞ்சா, 8,000 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். பிடிப்பட்டது மட்டும் இவ்வளவு என்றால் பிடிபடாத போதைப் பொருட்கள் எவ்வளவு இருக்கும்? 5 ஆண்டுகளில் தமிழக அரசின் டாஸ்மாக் வருமானம் 2.2 லட்சம் கோடிக்கும் அதிகம் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஆனால் இந்த திருமாவளவனை போன்ற ஆட்கள் கோபாலபுரத்துக்கு விசுவாசமா இருக்கணும், அடுத்து இன்பாயாவுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடோட தான் இருக்காங்களே தவிர மக்களுக்காக இவங்க அரசியல் பண்ணல. மக்களே இதை புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவனே போன்ற விசச்செடிகளை தமிழக அரசியலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியதுதான் ஒவ்வொரு தமிழனோட கடமை. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக கொத்தடிமை மீடியாக்கள் நேத்திலிருந்து சுண்டிவியெல்லாம் பயங்கரமா உருட்டிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆவணப்படம் ஒரே நாளில் 2 கோடி வியூஸ் போயிருச்சு. 2 கோடி மக்கள் ஒரே நாளில் பார்த்துட்டாங்க. வெளியிட்டு சில மணி நேரத்தில் பட்டைய கிளப்பிடுச்சு அப்படின்னு பயங்கரமான செய்திகளை போடுறாங்க. எனக்கே ஆச்சரியம், என்னையா இது? ஸ்டார் நடிகர்கள் நடித்த படத்தோட ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா 1 கோடி போகிறதுக்கு முக்கும். ஆனால் ஒரே நாளில்
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினா கூட அவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்களே, எப்படியா அதை பார்த்தாங்க அப்படின்னு எனக்கே பேரதிர்ச்சி. நான் போய் நேராக சரி டாடியோட படம் இருக்கு, போய் யூடியூப்ல பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தேன். பார்த்தோன்னே ஆமாங்க, கிட்டத்தட்ட நான் பார்க்கல 3 கோடி வியூஸை வந்து நெருங்கிட்டு இருந்தது. ஆனால் என்ன தெரியுமா, வெறும் 1000 பேர் தான் லைக்கை போட்டிருக்காங்க. ஏங்க நம்ம சேனல்லாம் ஒரு சாதாரண சேனல், நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டால் ஒரு 20,000 பேர் வந்து பார்த்தாலே, 20,000 வியூஸ் போனாலே ஒரு 1000 பேர் 1500 பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட வீடியோ 3 கோடி பேர் பார்த்தோம், ஒரு 1000 பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு படு கேவலம் என்ன தெரியுமா, இந்த வீடியோவுக்கு திமுக காரனே லைக் போடலை. ஏன்னா இந்த திமுகவில் ரொம்ப நானும் திமுக தான்யா, அது என்ன ஆனாலும் பரவாயில்லையா, இன்பா வந்தாலும் பரவாயில்ல, இன்பாவோட கொள்ளு பேரம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பம் தாயா எங்களுக்கு, அந்த குடும்பத்தை விட்டா எங்களுக்கு வேறு வழியே தெரியலை அப்படின்னு இருப்பாங்கல்ல, முரட்டு ஊப்பியாக இருப்பாங்கல்ல, அவங்க லைக் போட்டிருந்தாலே ஒரு 10,000 லைக்காவது வந்திருக்கணும். அது கூட வரல. அப்படி இருக்கல எப்படி இவ்வளோ பெரிய வியூஸ் போயிருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே தான் திமுக விளையாடி இருக்கு. மக்களுடைய பணத்தை வச்சு பயங்கரமாக விளையாடி இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மட்டும் ஒரு தகவல் வந்திருக்கு, 2.28 கோடி ரூபா விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு மட்டும் 2.28 கோடி ரூபா. கோபாலபுரத்துலேருந்து நேராக வந்து பீரோவில் திறந்து எடுத்துகிட்டு வரல, மக்களோட பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. இதுக்கே 2.28 கோடி ரூபா வந்திருக்கு அப்படின்னா அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பத்திரிகைகள் இருக்குது, அப்புறம் எஃபி இருக்குது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது. இதில் எல்லாம் வந்து பில்டப் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கையிலே பேரதிர்ச்சியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் வேறு இருக்காங்க. உடன்பிறப்புகளுக்கு 200 ரூபா கொடுக்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். 200 ரூபா கொடுத்து அப்பா கடையில் போய் டேக்ஸ் கட்டினா மட்டும்தான் அவன் வந்து ஸ்டாலினோட பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லை இன்பாவோட பிறந்த நாளாக இருக்கட்டும், என்ன பிறந்த நாளும் கொண்டாடுவான். அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ கோடி ரூபா இவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கல, உண்மையிலே பேரதிர்ச்சியாக இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே விளம்பர வெறி பிடிச்ச ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அப்படிங்கிறத இதெல்லாம் பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாருமே தீபம் ஏந்தி வழிபடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அதை ஏற்றி ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் எல்லாருமே விளக்கேந்தினாங்க, எல்லாருமே இறைவனை வழிபட்டாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற ஒரு குரூப் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஐயோ நாங்கள்லாம் விளக்கேற்ற மாட்டோம், எங்களுக்கெல்லாம் ஹராம், எங்கள் தெய்வம் ஏற்றுக்காது அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க. அதோட சேர்ந்து இங்கே இருக்கின்ற தீக்கா புயலும் பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் அதே குரூப்பு இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஃபோட்டோ பாருங்க, கமேனி இறந்ததுக்காக நாங்கள் வந்து தீபம் ஏந்தி அமைதி ஊர்வலம் நடத்துகிறோம் அப்படின்னு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. கொரோனா நேரத்தில் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் சொன்ன நேரத்தில் அதை கிண்டல் பண்ணிட்டு எங்கேயோ இருக்கின்ற கமேனி இறந்ததுக்காக இங்கே வந்து நீலி கண்ணீர் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஐயோ கமேனி இறந்துட்டாரே அப்படின்னு நீலி கண்ணீர் இவங்க வடிச்சுக்கிட்டு இருக்க வேலையில் அங்கே மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க, ஈரானோட மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடியோன்னு வெளியாக இருக்கு, அங்கே இருக்கின்ற பெண்களை வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில குரூப்பை பார்த்து ஏன்டா நீங்கள் அழுகுறீங்க, நீங்கள் ஏன்டா நாடகத்தை போடுறீங்க அப்படின்னு அவங்களே காரி துப்பின வீடியோ இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பத்திரிகையாளர் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, படிக்கிறேன் பாருங்க. இந்தியாவில் பிறந்ததற்கு இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். உலக நாடுகளில் வாழும் இஸ்லாமியர்கள் மோதல் போர் காரணமாக துன்பத்தில் உள்ளனர். ஆனால் இந்திய இஸ்லாமியர்கள் அமைதியுடன் வாழ்க்கையை நடத்துகின்றனர். எனவே இந்தியாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு ரூபியா லியாகத் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நன்றியோடு இருக்கிறாங்களோ இல்லையோ அமைதியாக மக்களை குழப்பாமல் இவங்க இருந்தாலே பெரிய விஷயம்தான். ஏன்னா சமீபத்தில் ஒரு செய்தியை ஒன்று பார்த்துருப்பீங்க, ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதட்டம் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவிய வதந்தி. திருப்பத்தூர் வாணியன்பாடியில் திடீரென பெட்ரோல் நிலையங்களில் ஏராளமானோர் குவிந்ததால் பரபரப்பு அப்படின்னு
செய்தியை பார்த்துருப்பீங்க. போர் நடந்துகிட்டு இருக்கிற, தாறுமாறா கண்ணா பின்னாடி குண்டு மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஈரானில் கூட இந்த பிரச்சனை கிடையாது, இஸ்ரேலில் பிரச்சனை கிடையாது, அமெரிக்காவில் பிரச்சனை கிடையாது, எங்கேயும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் எப்படி வதந்தி திடீர்னு பரவுது அப்படின்னு நான் அந்த புகைப்படத்தை ஜூம் பண்ணி பார்த்தேன். ஜூம் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது, பச்சையாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மண்டையை மறைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு மண்டை மேலே இருக்கின்ற குள்ளாவை மறைக்க தெரியல, அப்படியே பச்சையாக தெரியுது. ஜமாத்துலேருந்து நேராக கிளம்பி எவனும் வதந்தியெல்லாம் பரப்பியிருக்க மாட்டாங்க, இவங்களே கிளப்பி விட்டு நாட்டில் ஒரு பதட்டமான விஷயத்தை உண்டாக்குறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அது அப்படி இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையும் எல்லாருமே சர்வசாதாரணமாக போயிட்டுருக்காங்க, எங்கேயுமே பதட்டம் கிடையாது. நாட்டோட அரசாங்கமும் சொல்லிருச்சு எந்த விதமான பதட்டம் கிடையாது. இப்போ நம்மளுடைய கையிருப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கான கச்சா எண்ணெய் இருக்குது, நாட்டோட தேவைக்காக எல்லாமே இருக்குது, யாரும் பயப்பட வேண்டாம். அதை தாண்டியும் தேவை ஏற்பட்டா ரஷ்யா நமக்கு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்தின் சார்பாக தெளிவான அறிக்கைகள் வந்தும் கூட இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இவங்களுடைய சேட்டைகள் பலிக்கலை. தமிழகத்தில் எப்படி நாங்கள் அமெரிக்காவோட தூதரத்துக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னு பயங்கரமாக போராட்டம் பூச்சாண்டி பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் காட்டினாங்கல்ல, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலையும் போராடுறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறது யாரு? யோகி அரசாங்கம். ஓட 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 அடித்து விரட்டி அடக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷச்செடிகள் வளர்றதை தடுக்க முடியும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.